ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா HDFC பேங்க் பத்தி தான் பார்க்க போறோம். தேர்ட் குவார்டர்லி ரிசல்ட் வந்து HDFC பேங்க் ஜனவரி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 17ஆம் தேதி HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வந்தது. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 140 ரூபாய் வரை ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சது ஜனவரி 17ஆம் தேதி. எல்லாருமே மார்க்கெட்டே ஷாக் ஆனாங்க. கிட்டத்தட்ட நிப்டியோட ட்ரெண்ட், பேங்க் நிப்டியோட ட்ரெண்டே வந்து ரிவர்ஸ் பண்ற அளவுக்கு HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்தது. அண்ட் இந்த வீடியோல வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் HDFC பேங்க் வாங்கலாமா, இல்ல இன்னும் HDFC பேங்க் வந்து எவ்வளவு வரை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல இதுல இருந்து HDFC பேங்க் ஷேர் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத பத்தி தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். முதல்ல தேர்ட் குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் HDFC பேங்க் ஏன் இவ்வளவு விழுந்தது, அந்த ரிசல்ட்ல அப்படி என்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஷேர் பிரைஸ் வந்து இன்னும் எவ்வளவு வரை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுல இருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா எவ்வளவு வரை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் நான் வந்து பர்சனலா இந்த ஷேரை வாங்குறேனா இல்லையான்றதை பத்தி தான் சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எப்படி ஒரு சாதாரண ஒரு ரிசல்ட் வந்து ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டே வந்து தலைகீழா திருப்பி போட்டுச்சு. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து புல் ட்ரெண்டுக்கு மாற ஆரம்பிச்சது. எல்லாமே பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சது. இந்த 5 மாநில எலெக்ஷன்ல 3 மாநிலத்துல பிஜேபி ஜெயிச்சது. அந்த ஜெயிச்ச ரிசல்ட் வந்த உடனே ஷேர் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மூவ் ஆரம்பிச்சது போன டிசம்பர் மாசம். இந்த HDFC ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன மைனர் நெகட்டிவான விஷயம், ஓவராலா வந்து HDFC பேங்க் மட்டும் டவுன் பண்ணாம ஓவரால் மார்க்கெட்டை டவுன் பண்ணுது. இதுக்கு காரணம் வந்து இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்லயும் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். HDFC பேங்க்ல நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தவறாம பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு டீடைல்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ் நான் சொல்லுவேன். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப சார்ட் பார்த்தோம்னா HDFC பேங்க் ஜனவரி 16ஆம் தேதி கொஞ்சம் பாசிட்டிவா தான் முடிஞ்சது. ஆக்சுவலா வந்து 1679 ரூபாயில வந்து அன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. அன்னைக்கு மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 3:53 வந்து HDFC பேங்கோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. முதல்ல ரிசல்ட் வந்த உடனே ட்விட்டரா இருக்கட்டும், மத்த எல்லா புரோக்கர்ஸா இருக்கட்டும், ரிசல்ட் வந்து நல்லா தான் வந்திருக்கு, நம்ம வந்து ஓவர் வெயிட் கொடுக்கலாம், ஆட் கொடுக்கலாம், பைக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரேட்டிங்ஸ் வந்து நல்லா தான் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து 2000 ரூபாய் வரையும் வந்து 2100 ரூபாய் வரையும் ஷேர் பிரைஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரீஸா இருக்கட்டும், HSBC இருக்கட்டும் 2000 ரூபாய் பக்கத்துல வந்து டார்கெட் கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவில வந்து மோதிலால் ஆஸ்வால் கூட 1950 ரூபாய் டார்கெட் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து 36% வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, HDFC பேங்க் போன வருஷம் டிசம்பர் மாசம், அதாவது 2023 பினான்சியல் இயரோட டிசம்பர் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்க், HDFC 2 கம்பெனியா இருந்தது. ஆனா இந்த வருஷம் டிசம்பர் குவார்டர்ல வந்து 2 கம்பெனியும் மெர்ஜ் ஆச்சு. HDFC பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கிட்ட இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், பிக்ஸட் டெபாசிட் மாதிரி டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து லோன் கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதே HDFC லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த பாண்ட்ஸ் மூலமா ஹவுசிங் லோன் கொடுத்து அதன் மூலமா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த 2 இன்ஸ்டிடியூஷனோட பிசினஸ் மாடலே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா வேற வேற. ஆனா இந்த 2 இன்ஸ்டிடியூஷனும் மெர்ஜ் ஆகும் போது அதனோட பிசினஸ் மாடல், அதனோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலயுமே மாற்றம். இன்னும் சொல்லணும்னா இதோட பேலன்ஸ் ஷீட்டே வந்து பெருசாயிடுச்சு. அண்ட் அந்த போன வருஷத்தோட ரிசல்ட் இந்த வருஷத்தோட கம்பேர் பண்றது முதல் தப்பு. ஏன்னா போன வருஷத்துக்கு வந்து வெறும் HDFC பேங்க் இருந்தது. இந்த வருஷம் 2 இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. HDFC பேங்க் பிளஸ் HDFC லிமிடெட் ரெண்டும் சேர்ந்து HDFC பேங்கா இருக்கு. சோ HDFC பேங்க் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து கம்பேர் பண்றது வந்து முதல் தப்பு. அதை தான் வந்து எல்லாருமே பண்ணாங்க. 36% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர், கால் பையர்ஸும் சரி, புட் ஆப்ஷன் செல் பண்ணவங்களும் சரி பெரிய லாபத்தை எடுக்க போறாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே வந்து ஈவினிங் 7 மணிக்கு 7:30 மணிக்கு அமெரிக்கன் மார்க்கெட் ஓபன் ஆகிற வரையும் தான். அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட ADR லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஏடிஆர்ன்றது என்னன்னா HDFC பேங்கோட டெபாசிட்டரி ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சஸ்ல HDFC பேங்கோட ஒரு ஷேர் ட்ரேட் ஆனா அது எப்படி நம்ம பார்ப்போமோ அதைப்படிதான் இதை வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த HDFC பேங்கோட ஏடிஆர் வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது இந்த ஷேர் பிரைஸ் முழுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1680 ரூபாய் இருந்தது. இந்த ஏடிஆர் வந்து பாத்தீங்கன்னா $65 இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம $65 இன்டூ 84 ரூபாய் போட்டோம்னா, $65 இன்டூ 84 ரூபாய் போட்டோம்னா 5460 ரூபாய் வரும். இதை டிவைட் பை 3 போட்டோம்னா 1820 ரூபாய் வரும். ஆனா அதே பீரியட்ல HDFC பேங்க் வந்து 1680 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் என்ற இடத்துல பாத்துக்கோங்க, ஜனவரி 16ஆம் தேதி 1680 ரூபாயில இருந்தது. ஆனா அது வந்து பிரீமியமா வந்து பாத்தீங்கன்னா 1820 ரூபாயில ட்ரேட் இருந்தது. கிட்டத்தட்ட 140 ரூபாய் பிரீமியம், 10% பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 10னா ஒரு 7-8% பக்கத்துல பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா HDFC பேங்க் வந்து இந்தியாவிலே வந்து பிகஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க். அதிக அளவுல வந்து FIIs வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு பேங்க். அதாவது 3 பேங்க்ஸ் இந்தியாவில வந்து FIIs வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒன்னு HDFC பேங்க்,
இன்னொன்னு இண்டஸ்இண்ட் பேங்க், இன்னொன்னு கோட்டாக் மகேந்திரா பேங்க், நாலாவது ஐசிஐசிஐ பேங்க். இந்த 4 பேங்க்ஸையும் வந்து எஃப்ஐஎஸ் வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. இதுதான் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல முக்கியமான பேங்க். சோ இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இந்த இந்தியன் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்க. அது வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், இங்க இருக்கிற இன்கம் டாக்ஸ் சொல்லணும், கரன்சி மாத்தணும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன். சிம்பிளா வந்து நம்ம அமெரிக்கால இருக்கிற ஏடிஆர் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து இந்த ஏடிஆருக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிஆரோட பிரைஸ் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திக்குது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட் வரேன். கரெக்டா ஜனவரி 16ஆம் தேதி இங்க 4 மணிக்கு ரிசல்ட் வருது. அங்க அமெரிக்கால வந்து 9:30 மணின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க நைட் வந்து 8 மணி ஆகும்போது அங்க 9:30 மணி ஆகும். கரெக்டா இங்க 4 மணிக்கு ரிசல்ட் வந்து 8 மணிக்கு வந்து அவங்க ரிசல்ட் எல்லாம் ஃபுல்லா பாத்துறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஷேர் இந்த அமெரிக்கன் ஏடிஆர்ல வந்து ஒரு ஃபால் வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவா ரியாக்ட் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட் இங்க வந்து மைல்டா $65 இருந்து $62, $61, $4 பக்கத்துல வந்து விழுது. 7%, 8% பக்கத்துல விழுது. இதை பார்த்த உடனே நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கடந்த 2 வருஷத்துல பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபால். கோவிட் டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு ஃபாலோ வந்து பார்த்திருக்காங்க எல்லாரும். கிட்டத்தட்ட 8% அளவு ஜனவரி 17ஆம் தேதி வந்து ஷேர் பிரைஸ் வந்து விழுந்தது. இந்த ஃபால் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இல்ல, ஓவராலா இருக்கிற நிப்டி, பேங்க் நிப்டி எல்லாத்தோட ட்ரெண்டையும் மாத்திடுச்சு. நீங்க உங்களோட ட்ரேடிங் கரியர்ல இந்த ஜனவரி 17 வந்து மறக்கவே முடியாது. நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. காரணம் என்னன்னா அது வரையும் புல் ட்ரெண்ட்ல இருந்த நிப்டியும் சரி, பேங்க் நிப்டியும் சரி, கம்ப்ளீட்டா அதனோட ட்ரெண்டை மாத்திக்கிட்ட ஒரு தருணம் அது. அதாவது நீங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க மார்க்கெட்டை பார்க்கும்போது கூட இந்த கேண்டலோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்கன்னா நிப்டி வந்து 2% டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25% அளவு டவுன் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 8% அளவு டவுன் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபாலுக்கு வந்து மிக முக்கியமான காரணமா சொல்றது 2 தியரி. ஒன்னு, ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அதாவது 100க்கு 100 எடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம எதிர்பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து 90 மார்க் எடுக்கிறான்னா சாத்துன்னு சாத்துவாங்க, டீச்சர்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும். அதே மாதிரிதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்ல எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு உடனே போட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சாத்துன்னு சாத்திருக்காங்க. இது வந்து ஒரு தியரி. ரெண்டாவது தியரினா யூஎஸ்ஏல ட்ரெஷரி பாண்ட் ஈல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ்ஏல 10 இயர் பாண்ட் இருக்கும், கவர்மெண்டோட பாண்ட். அந்த 10 இயர் பாண்டோட ஈல்டு வந்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெஷரி பாண்ட் வந்து 2.25% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் பெடரல் ரிசர்வ் வந்து நாங்க வட்டி விகிதத்தை வந்து இப்போதைக்கு பெரிய அளவுல குறைக்கிறதுக்கு ஐடியால இல்ல. காரணம் என்னன்னா நாங்க பெரிய அளவுல வந்து வட்டி விகிதத்தை குறைச்சோம்னா அது மறுபடியும் மார்க்கெட்டையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அதனால வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க வந்து வட்டி விகிதத்தை வந்து குறைக்க போறோம். ஒரே ஷாட்ல கம்மி பண்ணோம்னா அது ரிசெஷனுக்கு கூட கொண்டு வந்துடலாம், பணப்புழக்கம் இல்லாம போயிடும், மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 2 விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வந்து அதிகப்படுத்துது. அண்ட் இந்த ஜனவரி 16, 17, அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி இந்த 3-4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இல்ல, தாய்வானா இருக்கட்டும், கொரியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஏசியன் மார்க்கெட்ல இருந்தும் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாவை வந்து இந்திய ரூபாய் மதிப்புல 40,000 கோடி ரூபாவை வந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 10 இயர் ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கால வந்து யூஸ்வலா இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து எவ்வளவு ஈல்டு கொடுக்கணும்னா கோவிட்க்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2% ஈல்டு கொடுத்தாலே பெருசு. நான் சார்ட்ல காமிக்கிற பாருங்க. 2020 வந்து பாத்தீங்கன்னா 1.8% கொடுத்தாலே பெருசு. அதுவும் 2020 வந்து பாத்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வட்டி விகிதத்தை பெரிய அளவுல குறைச்சாங்க. அதாவது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும்ன்றதுக்காக மறுபடியும் வந்து வட்டி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தினாங்க. எக்கனாமியில இருக்கிற பணத்தை வந்து அதிகமா வெளியெடுத்தணும்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட பேசாம ட்ரெஷரி பாண்ட்ஸை வாங்கி வச்சோம்னா அதுலயே நம்மளுக்கு 4%, 5% ஈல்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நிறுவாங்க. இது என்னது இது அப்பனா டெய்லி வாங்கி விற்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க வந்து பல 1000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள்ல 4%, ஒரு வருஷத்துக்கு 4% என்பது 1 லட்சம் ரூபாய்க்கு 4,000 ரூபாய் வரும். அதே 1 லட்சம் கோடிக்கு 4,000 கோடி வரும். அப்போ 365 நாளுக்கு டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கே 10 கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்துடும். கிட்டத்தட்ட 10-13 கோடி ரூபாய் லாபம் வந்துடும். அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து இவங்க கரெக்டா அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 50 இருந்து 100 கோடி ரூபாய் வந்து ஈஸியா வந்து ஈல்ஸா எடுத்துடலாம். ட்ரெஷரி பாண்ட் ஈல்டா எடுத்துடலாம். கரெக்டா இந்த பாண்ட் ஈல்டு வந்து இனி ஏறப்போகுது அப்படின் போது இந்த பாண்ட் ஈல்டு வந்து இப்ப கம்மியா இருக்கும்போது வாங்கி அந்த ஈல்டு ஏறும்போது அவங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆனாங்கன்னா அந்த பாண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு லாபம் வரும். இது ஒரு காரணமாகவும் சொல்றாங்க. அண்ட் இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்த்தோம்னா பிஎஸ்சி வெப்சைட்ல ஜனவரி 16ஆம் தேதி கரெக்டா 3:53 வந்து அவங்களோட பினான்சியல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வருது.
குவார்டர்லி தேர்டோட ரிசல்ட் ஓபன் பண்ணோம்னா கன்சாலிடேட்டட் ரிசல்ட் தான் நம்ம பார்க்கணும், அவங்களோட சப்சிடரி எல்லாம் சேர்த்து. இந்த கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர், நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, போன வருஷம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தனியா இருந்தது, இந்த வருஷம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிளஸ் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ரெண்டு கம்பெனியும் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த முதல் பினான்சியல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் குவார்டர் தான். செப்டம்பர் குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 36% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4% அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு, நாளைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரியில படிக்கும் போதுதான் எல்லாருக்குமே விஷயம் புரிய ஆரம்பிச்சது. லோன் growth வந்து பாத்தீங்கன்னா 4.9% இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. அதாவது செப்டம்பர் குவார்டருக்கும் டிசம்பர் குவார்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது 4.5% லோன் growth இருக்கு. அதிகமான நபர்களுக்கு வந்து இவங்க லோன் கொடுக்குறாங்க. ஆனா டெபாசிட் growthன்னு பார்க்கும்போது 1.9% தான் இருக்கு. இவங்க டெபாசிட்ஸை வந்து அதிகமா அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் கிட்ட ஏற்கனவே நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இருந்தது, அந்த ஃபண்டை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்றாங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் இந்த ரெண்டுத்தோட பிசினஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து பேங்க்ல வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட பிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 லட்ச ரூபாயில பேங்க் வந்து எனக்கு 6% வந்து வட்டி கொடுக்கும், 0.06% எனக்கு வந்து வட்டி கொடுக்கும் வருஷத்துக்கு. இப்போ வந்து நீங்க பேங்க் கிட்ட போய் ஒரு கிரெடிட் கார்டு லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 18% உங்ககிட்ட வந்து வட்டி போடுவாங்க இன்டூ 0.18%. 18,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வட்டி போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 18,000 ரூபாய் வட்டி அவங்க வாங்கிப்பாங்க, என்கிட்ட 6,000 ரூபாய் அவங்க பிக்ஸட் டெபாசிட்டுக்கு எனக்கு வட்டி கொடுத்துருவாங்க. சோ இந்த 18,000 ரூபாய் பேங்க்குக்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய். இந்த 6,000 ரூபாய் எனக்கு கொடுத்த செலவு, இதுல மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட லாபம் வந்து 12,000 ரூபாய். இந்த 12,000 ரூபாய் தான் பேங்கோட லாபம். இது வந்து கிரெடிட் கார்டு லோனுக்கு. இப்படி ஒவ்வொரு லோனுக்கும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். உதாரணத்துக்கு கோல்டு லோன் தான் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் லோன். ஏன்னா கோல்டு லோனுக்கு வந்து 7.2% தான் இன்ட்ரெஸ்ட். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு நான் கோல்டு லோன் எடுக்கிறேன்னா 0.072 தான் இன்ட்ரெஸ்ட். 7,200 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதாவது நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கீங்க பேங்க்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. நான் வந்து 1 லட்ச ரூபாய் மதிப்புல கோல்டு லோன் எடுக்கிறேன்னா பேங்க்குக்கு என்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது 7,200 ரூபாய். இந்த 7,200 ரூபாயில உங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டா பேங்க்குக்கு நிக்கக்கூடியது வெறும் 1,200 ரூபாய் மட்டும்தான். யூஸ்வலாவே பேங்க் லோன்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு செக்யூர்ட் லோன், இன்னொன்னு வந்து அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடமானத்துக்கு ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா செக்யூர்ட் லோன். ஒருவேளை நான் வந்து இப்ப ஜுவல் லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லோனை திருப்பி கட்டலைன்னா அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் ஜுவல்லுக்கு வந்து 75,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க பணமா, பாக்கி 25,000 ரூபாய் வந்து அவங்க ஏர் கட்டா வச்சுப்பாங்க. இப்ப நான் லோனை திருப்பி கட்டலைன்னா அந்த நகையை வித்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்துடும். சோ வந்து இது செக்யூர்ட் லோன். இந்த செக்யூர்ட் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஜுவல் லோனா இருக்கட்டும், ஹவுசிங் லோனா இருக்கட்டும், இந்த மாதிரி லோன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். இதே வந்து வேற கிரெடிட் கார்டு லோனு, பர்சனல் லோனு, இந்த மாதிரி பிசினஸ் லோன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித கொலாட்ரலும் இல்லாம, எந்தவித அடமான மார்ட்கேஜும் இல்லாம வந்து அவங்க லோன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம். சோ வந்து இதுக்கான வட்டியும் வந்து அதிகமா வசூல் பண்ணுவாங்க. பேங்க்ஸுக்கு வந்து பெரிய லாபம் வருது இந்த மாதிரியான லோன்ஸ்லாம், அன்செக்யூர்டு லோன்ஸ்ல தான். இப்போ ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, சரிங்களா? இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனில வீடு அடமானம் வச்சுட்டு தான் அவங்க லோன் கொடுக்க போறாங்க. சோ அதனால வந்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோட ஃபார்முலா வந்து என்னன்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் NIM இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் இயர்னடு மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை அசெட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, இப்போ 1 லட்சம் ரூபாய் வந்து நான் டெபாசிட் பண்றேன்னா பேங்க் வந்து எனக்கு 6% வந்து வட்டி கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு 6,000 ரூபாய் செலவு. இதே உங்களுக்கு வந்து 18% இந்த 1 லட்சம் ரூபாய் வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.18, பேங்க்குக்கு வந்து 18,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 18,000 ரூபாயில பேங்க்குக்கு வந்து வருமானம். இந்த 18,000 மைனஸ் எனக்கு 6,000 ரூபாய் இதுல கொடுத்துட்டா 12,000 ரூபாய் பேங்கோட லாபம். டிவைடட் பை அசெட்ஸ் எம்ப்ளாய்டு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். சோ பேங்கோட வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல நான் டெபாசிட் பண்ணி அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா அவங்களுக்கு 18,000 ரூபாய் வந்து அதுல எனக்கு 6,000 ரூபாய் கொடுத்தது போக அவங்க கிட்ட இருக்கிற 12,000 ரூபாய்க்கு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 12%. சரிங்களா? இது வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல வந்து ரொம்பவே கம்மி.
உதாரணத்துக்கு வந்து இப்ப 18% இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு 9% வச்சுக்கோம். ஹவுசிங் லோன் நீங்க யாராவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 9% பக்கத்துல அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த 9%ல 9,000 ரூபாய் பேங்க்கு வந்து வட்டி கிடைக்கும். இதுல 6,000 ரூபாய் வந்து டெபாசிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 3,000 ரூபாய் கிடைக்கும். இந்த டிவைடட் பை 1,00,000 ரூபாய் வந்து லோன் அமௌண்ட் வச்சுட்டா 3% அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இப்போ வந்து யூஸ்வலா வந்து கடந்த 10-15 வருஷமா HDFC பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 4 to 4.5 வரையும் இருந்திருக்கு. அதாவது இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்ததுனால தான் இப்ப நம்மளே பார்த்தோம் 12,000 ரூபாய் பேங்க்கு வந்து ஹவுசிங் லோன்ல கிடைக்கும், பர்சனல் லோன்ல கிடைக்கும், கிரெடிட் லோன்ல கிடைக்கும். இதே கோல்டு லோன் பார்க்கும்போது வெறும் 1,200 ரூபாய் தான் கிடைக்கும். அதாவது அந்த டெபாசிட்டருக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வெறும் 1,200 ரூபாய் தான் கிடைக்கும். அண்ட் HDFC லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனின்றதுனால இவங்க வந்து வீடுகளை அடமானம் வச்சுட்டு ஹவுசிங் லோன் வந்து ரொம்ப கம்மியான வட்டி கொடுத்ததுனால இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகம். அதாவது எது கூடயே சேர்த்து எதுவும் அதுவும் கெடுன்ற மாதிரி HDFC லிமிடெட் HDFC பேங்கையும் சேர்த்ததுனால நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் நல்லா படிக்காத ஒரு பையன் கூட சேர்ந்து 2 பேரும் வீணா போயிட்டாங்கன்ற மாதிரி இந்த முறை வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.4%ல வந்திருக்கு. யூஸ்வலா இந்த HDFC பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நான் சொன்ன மாதிரி 4ல இருந்து 4.5% வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அடி வாங்கியிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா HDFC பேங்க் வந்து அடுத்த 2 குவார்டருக்கு 3 குவார்டருக்கு வந்து பெரிய லாபத்தையோ பெரிய பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ கொடுக்காது. நம்ம வந்து ஒரு 2-3 குவார்டர், அதாவது 9 மாசம், 2-3 குவார்டர்னா 6ல இருந்து 9 மாசம், 9 மாசம் கழிச்சுதான் இவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வரையும் நம்மளுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனா வந்து யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல வந்து நமக்கு 4-5% வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மணியை வந்து புல் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலான பாயிண்ட். HDFC பேங்கோட ஃபண்டமெண்டல் பத்தி கேட்டீங்கன்னா HDFC வந்து ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அதுல HDFC பேங்க் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்னா மறுபடியும் அது HDFC பேங்க் தான். 10க்கு இப்ப HDFC லிமிடெடும் சேர்ந்துட்டதுனால இந்த HDFC லிமிடெட்ல வந்து ஐடலா இருந்த, அதாவது யூஸ் பண்ணாம இருந்த கேபிட்டல் எல்லாம் இப்ப HDFC பேங்க்கு கிடைக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆபீஸ் ஆபரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து அதிகரிக்கல இந்த மெர்ஜருக்கு அப்புறம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 7,860 கோடி ரூபாய் வந்து இந்த குவார்டர்ல ஆயிருக்கு, டிசம்பர் குவார்டர்ல ஆயிருக்கு. இதே இந்த மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 5,277 கோடியா இருக்கு. இந்த மெர்ஜிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க வேலையில இருந்து நிறுத்துவாங்க. அது வந்து நிறைய காஸ்ட் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி ஆபீஸ் ஸ்பேசஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி முன்ன வந்து 2 பேர் செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்ப வந்து ஒருத்தரே செய்யற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும். அதனால அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவா அமையும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து மிச்சமாகும் போது. அண்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியாதுன்னா EPS வந்து பெரிய அளவுல வந்து உயரல. அதுவும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது HDFC பேங்க் வந்து இதுக்கு முன்னாடி என்ன EPSல எர்னிங்ஸ் பர் ஷேர்ல இருந்ததோ அதே தான் எர்னிங்ஸ் பர் ஷேர் இப்பயும் மெயின்டைன் பண்ணுது. அதாவது போன வருஷம் டிசம்பர்ல வந்து HDFC பேங்க் தனியா இருக்கும்போது 22 ரூபாய் 68 பைசா ஒரு ஷேருக்கு வந்து இயர்னிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து ரெண்டும் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 22 ரூபாய் 65 பைசா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 3 பைசா குறைச்சி கொடுத்திருக்காங்க. அதாவது பெரிய அளவுல வந்து இன்னும் HDFC பேங்க் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மெர்ஜர். அதாவது இன்னும் அந்த ஆபரேஷனல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இன்னும் கூட ஒரு 3ல இருந்து 6 மாசம் ஆகலாம். சோ இதுதான் வந்து HDFC பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பேங்க் ஷேர் பிரைஸ் வந்து பெரிய அளவுல விழுறதுக்கு வந்து முதல் காரணம் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறைஞ்சதுதான். அதாவது மார்ஜின்லயே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறதுனால அந்த ஒரு காரணம் வந்து பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணிருக்கு. இன்னொன்னு இவங்களோட டெபாசிட்ஸ் வந்து அதிகமா உயரல. அதுக்கு காரணம் வந்து ரொம்ப சிம்பிள், இவங்க கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கு. அதனால இவங்க வந்து புது டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இது வந்து மார்க்கெட் ஏன் நெகட்டிவா பாக்குதுன்னா, இவங்க புது டெபாசிட் அக்செப்ட் பண்ணாம இருக்கும்போது காம்படேட்டர் பேங்கான கோட்டாக் மஹிந்திரா பேங்கா இருக்கட்டும், ICICI பேங்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து லீடிங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பணம் போடுறவங்க வந்து HDFC பேங்கை விட ICICI பேங்க் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தா அந்த பேங்க்ல தான் பணம் போடுவாங்க. பத்தாததுக்கு இன்னைக்கு வந்து ICICI பேங்கோட ரிசல்ட்டும் வந்து நல்லா வந்திருக்கு. மேபி ICICI பேங்கோட இந்த ரிசல்ட்ஸ் வந்து HDFC பேங்கையும் கூட டர்ன் ஓவர் பண்ணலாம். அண்ட் ஃபண்டமெண்டலா வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கூட HDFC பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அதாவது இது வந்து 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ளார ஒரு 20ல இருந்து 30% ரிட்டர்ன் கொடுத்தா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அண்ட் அதை பத்தி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்ப்போம். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஜனவரி 16ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு ரிசல்ட் வருது. 4 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 8 மணிக்கு வந்து அமெரிக்கன் மார்க்கெட் ஓபன் ஆகுது. அமெரிக்கன் மார்க்கெட்ல HDFC பேங்கோட ADR அடி வாங்குது, 7% அடி வாங்குது. அதனோட தொடர் விளைவா
ஜனவரி 17 நம்ம மார்க்கெட்ல HDFC பேங்க் 8% விலை குறையுது. அதுக்கு அடுத்த நாளும் அமெரிக்கன் ஈடர் 7% வந்து விழுது. அதை வந்து பாத்தீங்கன்னா 3% தான் நம்ம பேங்க் வந்து, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய HDFC பேங்க் ஷேர் வந்து 3% தான் விழுது. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நெகட்டிவ் இல்லாம 1% முடியுது. இந்த ஃபால் வந்து குறைஞ்சு இந்த பெரிய அளவுல வீழ்ச்சின்றது வந்து முதல்ல வந்து 8% இருந்தது, அதுக்கப்புறம் 3% இருந்தது, அதுக்கப்புறம் 1% இருந்தது. நேத்து அதாவது சாட்டர்டே வந்து யூஸ்வலா வந்து மார்க்கெட் இருக்காது, நேத்து மட்டும் மார்க்கெட் இருந்தது. நேத்து வந்து 0.5% வந்து, அதாவது ஃப்ரைடேவை விட சாட்டர்டே கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.5% வந்து ஷேர் பிரைஸ் அதிகமா முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா வந்து இது வந்து ரிவர்சலா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் எதனால சொல்றேன்னா, ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்து சூப்பரா வந்திருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. HDFC பேங்க் மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து இந்தியாவில கூட ஒன் ஆஃப் த டாப் பேங்க். செக்டாரல் வைஸா பேங்கிங் செக்டார் இந்தியாவில வந்து இன்டாக்டா தான் இருக்கு. இன்னும் வந்து அந்த அளவுக்கு மோசமான செக்டாரல் பிரச்சனை இல்லை. HDFC பேங்க்கும் HDFC லிமிடெடும் சேர்ந்ததுனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சில பேலன்ஸ் ஷீட், சில பினான்சியல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து சூனர் ஆர் லேட்டர், ஒரு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ அதுக்குள்ளார சரியாயிடும் என்ற ஒரு ஹோப் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் டெக்னிக்கலா இந்த வயலட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து டிரா பண்ணுது. இது வந்து இப்ப டிரா பண்ணதுல 2022 நான் டிரா பண்ணது. காரணம் என்னன்னா, ஒரு வி ஷேப் குயிக்கா வந்து வந்தது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 14 அக்டோபர் 2021 ஐட்ட தொட்டுட்டு அங்க இருந்து ஒரு ஃபால், மறுபடியும் மார்ச் 9 லோவை தொட்டுட்டு ஏப்ரல் 6 மறுபடியும் ஒரு ஹைட். இப்படி வந்த ஒரு மூவ்மெண்ட்னால நான் ஃபிபனோச்சி லைன் வந்து அப்ப வந்து டிரா பண்ணது. இந்த லைன் வந்து இப்பயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டாக்டா தான் இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிபனோச்சி லைன்ஸை வந்து சப்போர்ட்டா வந்து நிறைய இடத்துல எடுத்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 10 வந்த ஃபாலுக்கு அப்புறம் ஏப்ரல் 6 வந்து மறுபடியும் ஹைட்ட தொடுது. மறுபடியும் மே 12 மே 15 அந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்து ஷேர் பிரைஸ்ல வந்து வருது. அந்த ஷேர் பிரைஸ்லயும் இந்த 1260 இடத்துல வந்து 2-3 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்சல் வந்தா கூட இந்த ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ல 13,350 ருபீஸ்ல வந்து 2 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லைனும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா அக்டோபர் 30 வந்து இந்த ஃபால் வரும்போது கூட இந்த 1470 அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த ஃபால், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்த ஃபால்லையும் கூட இந்த இடத்துல 1470 ரேஞ்சில வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. என்னோட அசம்ஷன் என்னன்னா, இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு. சண்டே நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில மண்டே வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்ததுனால இது வந்து செக்டோரலா பேங்க் நிப்டியே வந்து பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்படி மூவ் ஆகும்போது HDFC பேங்கும் அந்த ரேலியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, HDFC பேங்க் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி 1720 ரூபாயில இருந்தது. இப்ப 1470 ரூபாயில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ், 250 ரூபாய் வந்து ஒரு ஷேருக்கு வந்து விலை குறைஞ்சிருக்கு. இது வந்து 15% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. அண்ட் கடந்த ஒரு வருஷம் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா HDFC பேங்க் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்திருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா 11% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா இந்த ஃபாலுக்கு முன்னாடி HDFC பேங்கோட ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அது பாசிட்டிவா 1% 2% தான் இருந்திருக்கு. யூஸ்வலா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஷேர் ரொம்ப லாங் பீரியட் கன்சாலிடேட் ஆகுதுன்னா அது பெரிய பிரேக் அவுட் கொடுக்கும். இது ஏற்கனவே நம்ம வந்து ரிலையன்ஸ்ல கூட பாத்துக்கோம். ரிலையன்ஸ்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஷேர் பிரைஸ்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் வரல. ஆனா 2016 அவங்க ஜியோன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷேர் பிரைஸ் வந்து ஒரு பஸ்ட் வந்தது. அண்ட் அது அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரையுமே ரிலையன்ஸ் தான் வந்து டாப் கம்பெனியா இருக்கு. இப்போ வந்து ஷேர் பிரைஸ் வந்து 2800 ரூபாயில இருக்கு. HDFC பேங்க்ல சூனர் ஆர் லேட்டர் அப்படி ஒரு பிரேக் அவுட் வரும். அப்படி வரும்போது அதை என்ஜாய் பண்ணணும்னா நம்ம இப்ப சீப்பா இருக்கும்போது வாங்கி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த 1470 இந்த ரேஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் தான். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில வந்து வாங்குறதே வந்து பெரிய விஷயம். கடந்த 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 2022 நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில வந்து போன வருஷம் அக்டோபர் மாசம் தான் இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வரவே இல்லை, அதுக்கு மேலதான் ட்ரேட் ஆயிருக்கு. இப்ப வந்து HDFC பேங்க் வந்து ஹெவியா டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை HDFC பேங்க் இன்னும் கூட ஷேர் பிரைஸ் விழுறதா இருந்தா இந்த ஃபிபனோச்சி லைன்ஸே இல்லாம பார்த்தோம்னா கூட இந்த ஃபிபனோச்சி லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ குவாலிட்டி வந்து அதிகமாகப்படுத்திட்டு இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த சப்போர்ட்டா வந்து ஃபிபனோச்சி லெவல்ல வந்து பாக்குறது 1424
அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 1352, அதுக்கும் கீழே போனா 1260. இந்த 3 லெவல்ஸ் தான் அடுத்த சப்போர்ட்ஸ். இந்த சப்போர்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல ரிவர்சல் கிடைக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட் ஃபிபனோச்சி லெவல்ஸ் பார்க்க போனா இந்த ஹைட் கொண்டு வந்துருவோம். ரீசெண்ட் ஹைட் இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த இடத்துலயும் ஒரு ரிவர்சல் வருதா இருந்தா இங்க இருந்தே நமக்கு வந்து ஒரு ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. 1520 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும், 1570, அதை தாண்டி 1610. இதை தாண்டி போகும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆகுதா இல்ல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஸ்டக் ஆகி நிக்குதான்னு பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அண்ட் அதுவும் இல்லாம இப்ப இருந்திருக்க இந்த ஃபால் வந்து ஒரு ஃபால் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம்னா அகைன் கிட்டத்தட்ட அதே லெவல்ஸ் தான் உங்களுக்கு வரும். அண்ட் ஃபிபனோச்சி லெவல்ஸ் இல்லாம நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாவே நம்ம பார்த்தோம்னா இந்த 1470 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நவம்பர் 1ஆம் தேதி, அக்டோபர் 27ஆம் தேதி அந்த டைம்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மே 2021, நவம்பர் 2021, மார்ச் 22, அதாவது 2022 மார்ச், இந்த மாதிரி பல டைம்ல வந்து இது ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ ஆக்ட் பண்ணிருக்கு. 1470 இந்த லெவல். அண்ட் அந்த லெவல் இல்லாம இன்னொரு லெவலை டிரா பண்ணணும்னா அகைன் 1360 நம்ம ஃபிபனோச்சி லெவல்ல பார்த்த அதே லெவல் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2022, அக்டோபர் 2022 அந்த டைம்ல வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மே 2022 அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஜோன்ல வந்து ஏப்ரல் 2021 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்க இருந்து ரிவர்சல்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கும் கீழே ஒரு லெவல் வந்து சப்போர்ட் லெவலா வந்து மார்க் பண்ணணும்னா 1260. 2019 டிசம்பர்ல இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் வந்து 2020 கொடுத்ததுக்கு அப்புறம், கோவிடுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லெவலுக்கு கீழே ஷேர் பிரைஸ் வரவே இல்லை. அண்ட் அந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. அதாவது 1260 ரூபாய்க்கு வந்தா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த லெவல்ல வரும்போது ஒவ்வொரு முடியும் ஷேர் பிரைஸ் வந்து பெரிய அளவுல பவுன்ஸ் பேக் ஆகுது. அண்ட் இது வந்து டவுன் சைடு. டாப் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கவே கூடாது. காரணம் என்னன்னா இது வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா HDFC AMC வந்து நான் பர்சனலா வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணியிருக்கேன். நேத்து தான் அதுல இருந்து எக்ஸிட் ஆனேன். நான் HDFC AMC வந்து பார்த்தோம்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்லி ஒரே ஒரு அப்சைட் டைரக்ஷன் தான். இந்த 2169 இந்த விலையில கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கினேன். 2373 இந்த விலையில கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கினேன். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஷேர்ஸ் வாங்கின பாயிண்ட். நீங்க HDFC பேங்க் ஷேர்ல கூட கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 1657 வந்து நான் ஷேர்ஸ் வாங்கியிருப்பேன். அண்ட் அதை தான் வந்து நாங்க மார்க் பண்ணியிருப்பேன். நான் கீழே விலை வந்து ஷேர்ஸ் வந்து அந்த ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தேன். ஷேர் வந்து இன்னும் சீப்பா கிடைக்க HDFC பேங்க்ஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணிட்டே வந்தேன். இன்னும் 1300 ரூபாய்க்கு போகும்போது கூட நான் ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி ஆட் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஆவரேஜ் பிரைஸ் கம்மியாவதோ இல்லையோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது அதை கிராப் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் நாளைக்கு வந்து ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு போகும்போது நம்ம இந்த ஷேர்ஸ் வந்து ரிலாக்ஸா விற்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா HDFC பேங்க் அந்த அளவுக்கு பெரிய டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. இது HDFC ஷேர்ஸ் ஒரு 19 ரூபாய் 20 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து 19 ரூபாய் நம்ம கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட். இதோ 19 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 1% 1.5% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து ரெகுலரா டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லயே அது இருக்கு. டிவிடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுக்கணும்னு இல்ல. முதல்ல பேங்க்குக்கான லாஸ் ஏதாவது இருந்தா இல்ல NPS நெட் ஃபார் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டிவிடெண்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல இருக்கு. அதனால பேங்கிங் கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. திடீர்னு சில வருஷங்கள் வந்து கொடுக்காம கூட போகலாம். ஸோ டிவிடெண்ட்டுக்காக இல்லைனாலும் HDFC பேங்க் வந்து இப்போ வந்து ஒரு வேல்யூ பீக்.
நம்ம வந்து இது எப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம்னா 1700 ரூபாய் 800 ரூபாய் போனதுக்கு அப்புறம் ச்சே 1500 ரூபாய் இருக்கும்போது வாங்கிருக்கலாம், 1700 ரூபாய் 1470 ரூபாய் இருக்கும்போது வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்ட் 52 வீக் ஐல வந்து யாராலையும் ஒரு ஷேர் வந்து விற்க முடியாது. உதாரணத்துக்கு 1757 ரூபாய் ஐட் வரை போயிருக்குல்ல, அந்த 1757 ரூபாய் கரெக்டா யாராலையும் எக்ஸிட் ஆக முடியாது. யாரோ ஒருத்தருக்கு அதுவும் ஒரு 2-3 ஷேர் தான் விற்க முடியும். அவங்க 10 ஷேர் வாங்குறாங்க விற்கிறாங்கன்னா அதை 2-3 ஷேர் தான் வந்து அந்த பாயிண்ட்ல விற்க முடியும். அதுக்கு அந்த ஆர்டர் போட்டா கூட அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் தான் வந்து கிளியர் ஆகும். அதே மாதிரி எக்ஸாக்ட் 52 வீக் லோல வந்து யாராலையும் அந்த ஷேர் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த 1778 நான் ஷேர் வந்து போடுறேன் அண்ட் அங்கிருந்து ஒரு ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 100 ஷேர் வந்து பை ஆர்டர் போடுறேன்னா ஒரு 50 ஷேர் வந்து 1470 ரூபாய்க்கு வாங்கிடுச்சு, இன்னொரு 50 ஷேர் அப்படியே பெண்டிங்ல இருக்கும். மறுபடியும் அதை நான் வந்து மார்க்கெட் ஆர்டர் மாற்றும்போது மறுபடியும் அதோட பிரைஸ் அட்லீஸ்ட் 1482 ஆச்சு போகும், 80 ரூபாய் ஆச்சு போகும். கரெக்டா அந்த 52 வீக் லோல வந்து வாங்க முடியாது. சம்வேர் நியர் 52 வீக் லோல வாங்கணும், சம்வேர் நியர் 52 வீக் கையில விற்கணும். இதுதான் வந்து பாயிண்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம இப்ப வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு அண்ட் நல்ல ஒரு டைம் கிடைக்கும் போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னு வந்து ஒரு அடுத்த குவார்ட்டரோ இல்ல அதுக்கு அடுத்த குவார்ட்டரோ இல்ல இன்னும் 2-3 குவார்ட்டர் கழிச்சு வந்து ஒரு செய்தி வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடும். அடுத்த முக்கியமான ஒரு ஈவெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் வருது, அதாவது இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் வருது. இந்த பட்ஜெட்ல சில ரூமர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் எடுத்திருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து வேவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 80C எல்லாம் இருக்குல்ல, 80Cல வந்து இப்போ 1.5 லட்ச ரூபாய் வரையும் தான் வந்து நம்ம டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ண முடியும். இது இல்லாம இந்த 80Cல வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு ஸ்லாப் கொடுக்கலாம், அதுக்கு தனியா ஒரு செக்ஷன் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்காக அது கொண்டு வந்தாலும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு ஹவுசிங் லோன் எடுத்துக்கிறவங்களுக்கு அது பாசிட்டிவான விஷயம். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி சப்போர்ட் பண்ணா, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்ல வந்து நிறைய ஹவுசிங் லோன் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்கள வந்து நிறைய பேர் இன்னும் லோன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லோன் growth வந்து அதிகப்படுத்தும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து பட்ஜெட் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல வந்து உயரும். ஒரு 3-4% ஒரே நாள்ல கூட உயரும். ரிசல்ட் வர நாள் அன்னைக்கு எப்படி டிசம்பர் மாசத்துல, அதாவது கரெக்டா இந்த கிரீன் கேண்டில் பாருங்க 4ஆம் தேதி, இந்த 4ஆம் தேதி வந்து எப்படி பேங்க் நிப்டி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 3% 4% உயர்ந்ததோ, நிப்டி வந்து எப்படி 2% உயர்ந்ததோ, இப்படி வந்து மார்க்கெட் வந்து சடனா உயரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா, அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிச்சாலும் இந்த மாதிரி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்போ ஏறும்னா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கும். காரணம் என்னன்னா கவர்மெண்டால வந்து போல்டு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காங்கிரஸ் வந்து நிறைய கூட்டணி வச்சிருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு கோயலிஷன் கூட்டணி அரசாங்கத்தை தான் அமைக்க முடியுன்றதால ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒருவேளை காங்கிரஸே வந்து தனிப்பெரும்பான்மை வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் அப்போ புல்லிஷா இருக்கும். பிஜேபி தனிப்பெரும்பான்மை வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். அண்ட் நியர் டேர்ம்ல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தவரையும் 2 ஈவெண்ட்னு பார்த்தோம்னா இப்போ குவார்டர்லி 3rd ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து 2 ஈவெண்ட்னு பார்த்தோம்னா ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல அந்த 80C டிடெக்ஷன்ல வந்து ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல யாருக்காவது ஒருத்தருக்கு மெஜாரிட்டி வரும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் முடியும். அப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் புக் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிடலாம். அப்படி இல்லையா கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளே. ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஃபர்ஸ்ட் $1 trillion கம்பெனியா வந்து ஒரு 5 கம்பெனி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ரிலையன்ஸ் ஒன்னு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். $1 trillion கம்பெனினா ஒரு ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி, சரிங்களா? $1 trillion 1 லட்சம் கோடி டாலர். அப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்திய ரூபாய் மதிப்புல 80 லட்சம் கோடி, 84 லட்சம் கோடி ஆகணும். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடி. அப்படி அந்த ஆர்டிக்கல்ல சொன்னபடி பார்த்தா கூட இன்னும் 7 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 1500 ரூபாயில இருக்கிற இந்த ஹெச்டிஎஃப்சி ஷேர் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? $1 trillion கம்பெனியா வந்து இந்தியாவில வந்து சில கம்பெனி வரும்னா அதுல 5 கம்பெனி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 2 ஒன்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ 18 லட்சம் கோடியில இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 11 லட்சம் கோடியில இருக்கு. அண்ட் இந்த 2 கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா அந்த $1 trillion கம்பெனிஸா வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். எப்படி இருந்தாலும் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவான பிளே. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் முழுக்க வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் பண்ணேன். நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ இது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரிசல்ட் வந்து எப்படி ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டே வந்து பெரிய ஃபால்க்கு வந்து கொண்டு போச்சு
அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நிப்டியில வந்து ஒரு ஹெவி வெயிட் 13% வந்து வெயிட் ஹோல்ட் பண்ணுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இடிஎஃப் நிப்டி இடிஎஃப் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பேங்க் பீஸா இருக்கட்டும், நிப்டி பீஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் பிரைஸ் விழுந்தா நிப்டி குறையும். நிப்டியோட விலை அதிகமா இருந்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஐசிஐசி பேங்க் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. நாளைக்கு மண்டே வந்து அந்த அயோத்தியில ராமர் கோயில் வந்து திறக்கிறதுனால மார்க்கெட் லீவ் விட்டாங்க. டியூஸ்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்ததுனால பேங்க் நிப்டி பாசிட்டிவா இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவா இருக்குமான்றதை நம்ம டியூஸ்டே தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோல உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.